விமானத்தில் இதுக்காக புறப்பட்டு வந்தேன் சென்னையிலிருந்து. எப்போதும் கிடைக்காத ஒரு வாய்ப்பாக தமிழ்நாட்டின் எதிர்க்கட்சி தலைவர், முன்னாள் முதலமைச்சர், என் அன்புக்குரிய தமிழர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என் இருக்கைக்கு அருகாமை இருக்கை. 2 சீட்டு தான், 2ல் அவர் 1 நான் 1. ஒரு கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் நாங்கள் இருவரும் விமான நிலையத்தில் தொடங்கி விமானத்தில் ஏறி அமர்ந்து விமானத்தில் இறங்கி கைகுலுக்கி விடைபெறுகின்ற வரையில் இந்த நூலை படிப்பதற்கான வாய்ப்பு இல்லாமல், ஆனால் இந்த நூலை படிப்பதற்கு சமமான ஒரு விவசாயியாக பிறந்து வாழ்ந்த ஒரு தமிழரின் அவருடைய வாழ்வு முறையை குறித்தும் அரசியல் பயணங்களை குறித்தும் நேரடியாக கேட்டு நான் தெரிந்து கொள்வதற்கான நல்வாய்ப்பை இந்த நூல் தான் எனக்கு அமைச்சு கொடுத்தது. ஏன்னா நான் இந்த நூலை கையில் வச்சிருந்தேன். எங்கே போறீங்கன்னாரு. நான் உடனே சொன்னேன், இந்த நூலை காமிச்சு, இந்த நூல் இது மாதிரி கொளத்தூர் மணி அண்ணன் வெளியிடுறாரு, நான் பெற்றுக்கொள்ளுகிறேன், ஆனந்தி அக்கா ஈழத்திலிருந்து வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த நூலில் இருந்து தான் பேச்சு தொடங்கியது. அப்படி தொடங்கி ஈழம், இனப்படுகொலை, மாண்புமிகு மறைந்த அம்மையார் நிறைவேற்றினார். இப்போது கூட நான் கோரிக்கை வைத்துக் கொண்டே இருக்கிறேன். இதையெல்லாம் சொல்லி விவசாயிகளுக்காக அவர் கொண்டு வந்த ஒரு சட்டம், இதையெல்லாம் குறித்து நாங்கள் பேசணும். இன்னைக்கு முழுக்க முழுக்க எடப்பாடி அண்ணனோட 1.5 மணி நேரம் தமிழ்நாட்டை குறித்து பல விடயங்களை நான் பேசிக்கிட்டு வந்தேன். உண்மையிலேயே அவர் சட்டமன்றத்துக்கு வருவார், ஒரு வணக்கம் போடுவோம், அதோட சரி. அவர் நெருங்கி, அவரோட நான் 2 முறை எம்எல்ஏவா இருந்திருக்கிறேன், நெருங்கி பேசுவதற்கு வாய்ப்பே இல்லை. இன்னைக்கு அருகாமை சீட்டு இருக்கை, அவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு வந்தோம். உண்மையிலேயே எவ்வளவு அவர் சொல்றார், நான் 11 மெடிக்கல் காலேஜ் கொண்டு வந்தேன், 70 கலை அறிவியல் கல்லூரி ஆட்சியில் நான் திறந்தேன், வேளாண் மக்கள் உற்பத்தி செய்கிற பொருள்களுக்கு எப்படியாவது ஒரு நியாயமான கட்டுப்படியான விலையை கொடுக்கணும்னு நான் விரும்பினேன். காரணம், நான் ஒரு விவசாயி, நான் ஒரு கிராமத்தான். அப்படி ஒரு வெள்ளந்தியா அந்த மனிதன் பேசினார். உண்மையிலே நான் ஆச்சரியப்பட்டேன். சரி என்ன வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அதுக்கு மேலே பேசினா அப்புறம் அது கூட்டணி கதை சென்று அதெல்லாம் வச்சு முடிச்சு நம்மளால இருக்கிற கூட்டணி ஏதாவது 2 சீட்டு 3 சீட்டு கொடுக்குறதுக்கு கருத்து விட்டுருவான்.